தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சிறுவனின் வீட்டுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரெங்கசாமி. வணக்கம் ரெங்கசாமி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரை சேர்ந்த கட்டிட தொழிலாளி கார்த்திக் முருகன் மற்றும் அவருடைய மனைவி பாலசுந்தரியுடைய தம்பதியுடைய மகன் மணிகண்டன் மற்றும் கருப்பசாமி 2 மகன் உள்ளன. இதுல மணிகண்டன் அதே பகுதியில் நகராட்சியிலிருந்து 7ஆம் வகுப்பும் கருப்பசாமி 5ஆம் வகுப்பும் படித்து வருகிறார். இந்நிலையில கருப்பசாமிக்கு கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லை என்பதால் சில தினங்களாக பள்ளிக்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. நேற்று காலை பள்ளிக்கு செல்லவில்லை. மேலும் பெற்றோர்கள் தங்களுடைய வேலைக்கு சென்றுவிட சகோதரனும் பள்ளிக்கு சென்று விட்டார். கருப்பசாமி மட்டும் வீட்டுல தனியாக இருந்தார். அப்போது கருப்பசாமியினுடைய பாட்டி 10 மணிக்கு வீட்டுக்கு பார்த்த பொழுது கருப்பசாமி காணவில்லை. இது குறித்து அவருடைய தந்தை மற்றும் தாய்க்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தாய் தந்தை 2 பேருமே அந்த பகுதியில் உள்ள வீடுகளிலிருந்து தேடி பார்த்தோன்னா கருப்பசாமி காணவில்லை. இது குறித்து மேற்கு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு போலீசார் பல்வேறு இடங்களிலும் சிசிடிவி அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து சோதனை பார்த்த போதிலும் எந்த தகவலும் அவங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்நிலையில இன்று காலையில பக்கத்து வீட்டு மாடிப்படியில அந்த பையன் மயங்க நிலையில கிடப்பதாகவும் அறிவு உள்ளவர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டனர். போலீசார் சம்பவத்திற்கு அந்த பையனை மீது கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு பையன் இறந்து பல மணி நேரம் ஆகியுள்ளது என்று மருத்துவர் தெரிவித்தார். இது குறித்து உடனடியாக மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டார். தற்போது மாவட்ட கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் அந்த பையனுடைய உடல் 10 வயதுக்குட்பட்ட சிறுவனாக இருப்பதால் உடல் பரிசோதனை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று துணை கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் அவருடைய சிறுவனுடைய உடல் இப்போ தற்போது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நன்றி ரெங்கசாமி, உங்க தகவல்களுக்கு.